நேயர்களுக்கு வணக்கம். டேபிள் டாப்ல இருக்கிற ஆர்சிபி கூட டேபிள் கீழ இருக்கிற சிஎஸ்கே இன்னைக்கு மோத போறாங்க. அவங்களுடைய கிரவுண்ட்ல. இன்னைக்கு ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்ட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். அது என்னமோ தெரியல, ஆர்சிபி ரசிகர்கள்லாம் பயங்கர ஆன்டி சிஎஸ்கேவா இருக்காங்க. வேற சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து ஆன்டி ஆர்சிபி இல்ல, அவங்கள பிரதர் மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. ஓகே, அவங்களை சப்போர்ட் பண்றாங்க அப்பப்ப. இப்ப சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சிபி வர்சஸ் டெல்லி வந்துச்சுனாக்கா தே ஆர் சப்போர்ட்டிங் ஆர்சிபி சிஎஸ்கே ரசிகர்கள்லாம். ஆனா ஆர்சிபி சிஎஸ்கே கண்டா அப்படி பத்தி எரியுது. அவங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்? இல்ல, ஆர்சிபி வந்து டிராபி வின் பண்ணாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து டிராபி வின் பண்ண மாதிரி ரொம்ப ரொம்ப டிசைடான ஒண்ணு அவங்க வாங்கணும்பா அப்படின்ற மாதிரி. நல்ல கரெக்ட் நீங்க சொல்றது. சவுத் ஆப்பிரிக்கா டிராபி வின் பண்றது ஆர்சிபி டிராபி உலக அதிசயமாகும். கரெக்ட். ஆனா அது ஏன் அவங்க வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் மேல கோபமா இருக்காங்க? அது புரியல. தோனி மேல கோபமா இருக்காங்க, சிஎஸ்கே ரசிகர்கள் மேல கோபமா இருக்காங்க, அது எதுவும் தெரியல. ஆர்சிபி 10ல 7 வின் பண்ணிருக்காங்க. அதுல வந்து இத்தனை சீசன்ல நடக்காதது இந்த சீசன் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 7 மேட்சஸ்ல வாங்கின பிளேயர் ஆஃப் தி மேட்சஸ் இருக்குல்ல, அதுல 6 டிஃபரெண்ட் பிளேயர் வாங்கியிருக்காங்க. ஒண்ணு மட்டும் தான் வந்து குருநாள் பாண்டியா 2 மேட்ச் வாங்கியிருக்காரு. பிரில்லியன்ட் அனாலிசிஸ். ஓ, தட் மீன்ஸ் டீம் எஃபர்ட். அது டீம்ல எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அர்த்தம். பட் அவங்களுக்கு வந்து எந்த தடவும் இந்த மாதிரி ஒரு போலிங் அமையல அவங்களுக்கு. இல்ல, இதுதான் முக்கிய காரணம். அதுல பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வாங்கினதுல 50% பவுலர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. அதுதான் நான் மறுபடியும் அதான் சொல்றேன் நான். ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி ஒரு போலிங் அண்ட் அதாவது முன்னெல்லாம் எப்படின்னாக்க ஆர்சிபி பவுலர்ஸ் போட்டாங்கனாக்க அப்படியே கோலி வந்து தலையை பிச்சுப்பாரு. என்ன பண்றது, அந்த மாதிரி ரன்னு பறக்கும். நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் போய் இப்போ வந்து போலர்ஸ் அப்படியே கண்ட்ரோல் பண்றாங்க கேம் பியூட்டிஃபுல்லா. அதுதான் அவங்களோட விக்டரிக்கு மெயின் ரீசன். ஸோ அது கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆச்சுனாக்கா அவங்க சாம்பியன்ஷிப் அடிக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா 5 போலர் வச்சிருக்காங்க, 5 பேர் மணிமணியா போடுறாங்க. இன்னொரு தடவை அவங்க பேட் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் பண்ணாங்க அப்படின்னா ஆப்போனண்ட்டை வந்து 180 தாண்ட விடுறது இல்ல. இத்தனைக்கும் வெளி கிரவுண்ட்ல. அதான் நான் சொல்லிட்டேனே, இந்த போலிங் வந்து அது ஹேசல்வுட், புவனேஷ் குமார், பிரமாதமான ட்ரியோ. இது செம்ம காம்பினேஷன். ஒருத்தனை விட்டா ஒருத்தன் வந்து இது பண்ணிட்டு அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே சார், இன்னும் பிரில்லியன்ட். அந்த மாதிரி அமையுது ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா ஒரு பேட்டில் அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த சீசன்ல 18 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய எக்கானமி ரேட் வந்து 8.6 அப்படின்னு இருக்கு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பேட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா. அந்த தூபே வந்து ஸ்பின்னருக்கு வந்து சூப்பரா ஆடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீசன் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. ஜடேஜா சொல்ல வேண்டாம், தோனி சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த பேட்டில் எப்படி இருக்க போகுது? ஆர்சிபி ஸ்பின்னர், சிஎஸ்கே பேட்டர். சார், நேத்தி நான் என்னோட கமெண்ட்ல மேட்ச் எப்படி இருந்ததுன்னு கேட்டாரு அவரு. அதுக்கு நான் சொன்னேன், மும்பை இந்தியன்ஸ் டீம் வர்சஸ் ஜெய்ப்பூர் ஸ்கூல் பாய்ஸ் டீம் அப்படின்னு சொன்னேன். அத மாதிரி இப்ப நாளைக்கு ஆர்சிபி டீம் வர்சஸ் சென்னை ஸ்கூல் பாய் டீம். ஓகே, ரொம்ப சென்னை வந்து பேசுறதுக்கு இதுவே இல்லை. அதாவது எஸ்ஆர்எச்சாவது இன்னைக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் இருந்தாக்க 150 நோலாஸ் அந்த மாதிரிலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்ம நினைச்சோம். ஓகேயா, அந்த மாதிரி நீங்க நினைக்க முடியுமா? சிஎஸ்கேல ஒண்ணுமே கிடையாது. பட் அதாவது எழுந்து வரவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்க வந்து கீழே இருக்காங்க. ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் பத்தி பேசும்போது குருநாள் பாண்டியாவை பத்தி பேசி ஆகணும். ஆர்சிபி ஸ்பின் கோச் மெலோலன் ரங்கராஜன் அவர் சொல்றாரு, நீங்க 2016 இருந்து 18 வரை குருநாள் பாண்டியாவோட ஆக்ஷனை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிறதுக்கு கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அவர் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு, நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காரு, அதனால விக்கெட் விழுகுது அப்படின்றாரு. அவரோட அந்த ட்ரிஃப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றாரு. இல்ல, நான் என்ன ஃபீல் பண்றேன்னாக்க குருநாள் பாண்டியா வந்து ரியல் ஃபைட்டர். ஹார்திக்கோட இவர் பெட்டர் ஃபைட்டர். இவர் ஓகே, மேட்சை விடவே மாட்டார். இவர் வந்து மும்பை விளையாடும் போது சரி, அதுக்கப்புறம் வந்து எல்எஸ்ஜி அந்த மாதிரி டீம் விளையாடும் போது சரி, நான் பார்த்துருக்கேன். கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணக்கூடிய ஆளு. அண்ட் அவர் போலிங்ல வந்து ஃபாஸ்டா போட்டுரும். என்னைக்குமே பேட் போலிங் ரொம்ப போட்டது கிடையாது. விக்கெட் எடுக்காம இருக்கலாம் ஒரு வேலை, ரைட்டா, ஆனா பேட் போலிங் போட்டு கிடையாது. அந்த விக்கெட் ஆல்சோ ஐ நெவர் கன்சிடர் விக்கெட் இன் T20. ஏன்னா இப்ப இன்னைக்கு கூட பாருங்க, கடைசியில வந்து 3-4 விக்கெட் எடுத்தாரு யாரோ ஒரு ஓவர்ல. ஆமா, ஒரு விக்கெட் எடுத்து.
இன்னைக்கு நேத்திக்கு அதே மாதிரி ம், அவரு சஹல் வந்து படுத்து போஸ்ட் எல்லாம் கொடுத்தாரு, ம், ம், ஹேட்ரிக் எல்லாம் எடுத்துட்டு. ம், அதனால வந்து T20ல ஐ நெவர் கன்சிடர் விக்கெட்ஸ் as a விக்கெட். ம், அதெல்லாம் கடைசியில் ஆட்டோமேட்டிக்கா வரும். யார் லாஸ்ட் ஓவர் போறோம்னோ அவன் வெரி லக்கி. ம், he will get 2-3 wickets easily and finally he will get man of the match. எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச் உள்ள இல்லாம பர்பிள் கேப், அந்த கேப், இந்த கேப், எல்லா கேப்பும் வாங்கிடுவாங்க. ம், ஸோ தட் இஸ் அ மீனிங்லெஸ் திங் இன் as far as I'm concerned. ம், ஓகே, பட் குருணால் பாண்டியா கண்ட்ரோல்டு bowling போடுறாரு ம், ம், பிகாஸ் ஆஃப் இஸ் ஃபைட்டிங் நேச்சர். அதாவது அவர் அடிச்சாருன்னா ஒரு ஃபாஸ்ட் ரன் போடுவார், அது ஒன்று போதும். நீங்க ம், பார்த்தீங்கன்னா தெரியல, 130 kilometers போடுவார் ஃபாஸ்ட் ரன். சம்டைம்ஸ் வந்து த்ரோவான்னு இருக்கும், அந்த அளவுக்கு ஸ்பீடு. ஏன்னா 2 ஸ்டெப்ல விக்கெட் கீப்பர்லாம் மண்டகண்ட உடஞ்சிடும், அந்த மாதிரி போடுவார். ம், பிகாஸ் அந்த அளவுக்கு அவருக்கு எபிலிட்டி இருக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்பீட் வேரியேஷன் எபிலிட்டி இருக்கு. ம், ஒன் செகண்ட் வந்து மேபி அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணி போட்டிருக்கலாம். ம், அதை வந்து நம்ம டிகே தினேஷ் கார்த்திக் வந்து அவர் வந்து பெரிய பயங்கர கோச். அவர் தான் மன்னாலன்னைக்கே அவர் தான் கோச். ம், ம், அதனால வந்து அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்கலாம். ம். டெஃபினட்டா ஓகே, சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி. ஓகே. சிஎஸ்கே பேட்டிங் பத்தி பேசும்போது அவங்க வந்து ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஷார்ட் பாலுக்கு அகேன்ஸ்டாவும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. 12 விக்கெட் கொடுத்துருக்காங்க ஷார்ட் பால்ல மட்டும். சோ வந்து நீங்க சிஎஸ்கே பேட்டர்ஸ் கேட்டா எந்த பால் போட்டாலும் விக்கெட் விழுந்துரும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் வந்து அதை தான் நான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட இருந்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் எந்த பால் போட்டாலும் விக்கெட் வருதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஷார்ட் பால் இருந்தாலும் விக்கெட்டு, ஸ்பின் இருந்தாலும் விக்கெட்டு, க்ளோஸ் பால் இருந்தாலும் விக்கெட்டு, ஈவன் டெட் பால் இருந்தாலும் விக்கெட்டு, போலிங் போடாட்டாலும் விக்கெட் கொடுத்துட்றாங்க இவங்க. அந்த அளவுக்கு மொத்தமா ஆடுறாங்க. இல்ல சார், இப்போ ரோஹித் சர்மா வந்து 5 to 6ல ஆடிட்டு இருந்தாரு. அவரோட ஆவரேஜ் வந்து 30 அப்படின்னு இருந்தது. தோனி பார்த்து உங்களோட வந்து புல் ஷாட், ஃபிளிக் ஷாட் நல்லா இருக்கு, ஸோ வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணுங்க இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண சொன்னாரு. ரோஹித் சர்மா இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. ஜடேஜாவும் அப்படிதான் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. நீங்க வந்து லோவர் ஆர்டர் ஆடுறீங்க, உங்க ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப லோவா இருக்கு, நீங்க முன்னாடி போங்க, இன்னும் நல்லா ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சா இருக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டோட ரொம்ப கம்மியாயிடுச்சு. 127 ஆடிட்டு இருக்காரு ஜடேஜா. எங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு. இல்ல 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 ஜடேஜா வந்து do you know he has retired from T20? ஆமா, அவ்வளவுதான். அவருக்கே தெரிஞ்சு போச்சு தன கேம் விளையாண்டு. இன்ஃபேக்ட் அந்த வேர்ல்ட் கப் வந்து ஃபுல்லா விளையாடினாரு, எல்லா மேட்சும் விளையாடினாரு. டோட்டல் ஃபெயிலியர், ஒரு மேட்ச் கூட அடிக்கல. போலிங்கும் சரியா போடல. ஸோ கரெக்டா லாஸ்ட் கப் வின் பண்ண உடனே he announced his retirement. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரோஹித் சர்மா, கோலி, ஜடேஜா 3 பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவரே வந்து T20 எனக்கு வராதுன்னு விலகின அப்புறம் இப்ப என்ன எதிர்பார்க்கறீங்க அவர்கிட்ட? அவருக்கு எப்படி 18 கோடி கொடுப்பீங்க நீங்க? இதுதான் பிரான்சைஸோட மிஸ்டேக். எப்ப ஒரு பிளேயர் வந்து he has announced his retirement, இப்ப பாருங்க மும்பைல வந்து ரோஹித் சர்மா அனௌன்ஸ் his retirement, அதை சொல்லி காமிச்சாங்க. அதனால அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 ரீடைன்ல கிடைக்கல, 4வது ரீடைன் தான் கிடைச்சது அவருக்கு. 4வது ரீடைன் 4 கோடி 6 கோடி அவ்வளவுதான். ஓகே, ஸோ அத மாதிரி தான் ரிட்டையர் ஆச்சுனாக்கா நீங்க நேஷனல் டீம்ல இருந்த கண்டிப்பா உங்களோட ஆக்ஷன் ரேட் வந்து குறையணும். அதான் முறை. ஓகே சார். சிஎஸ்கேவோட பவுலிங் பத்தி லாஸ்ட் மேட்ச்லயே பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து சிஎஸ்கே பேட்டர்ஸ் வந்து ஒரு டீசென்டான ஸ்கோரை டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்து எப்படி ரொம்ப நல்லா போடுவாங்க. அவங்களோட எக்கானமி ரேட் கம்மியா இருந்தாலுமே வந்து அது வந்து பெருமைப்பட்டுக்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு மேட்ச் என்ன நடக்க போகுது? எக்கனாமி ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கு. ஆமா சார், அதுல பெஸ்ட் பவுலர் நூர் அகமட் தான் சார் இருக்கிறதுக்குள்ள. பத்திரனா வந்து இந்த வருஷம் வந்து சரியாவே போடலன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் கோச்சே சொல்லிட்டாரு, அவர் போய் ஸ்ரீலங்கால போய் போலிங்கை கெடுத்து வந்துட்டாரு அப்படின்ட்டு. அப்படியே ஓப்பனா சொல்றாரு அவரு. ஸ்ரீலங்கன் கோச்சஸ் வந்து அவரை கெடுத்துட்டாங்க அப்படின்றது யாரு? நம்ம ஸ்டீஃபன் ஃபிளமிங். அதனால பத்திரனா சரியா போடலன்ட்டு கோச்சே ஒத்துக்கிறாரு. ரைட்டா? நவ் பத்திரனா விட்டாக்கா நெக்ஸ்ட் நூர் அகமட் தான். அந்த நூர் அகமட் முதல்ல நல்லா தான் ஆரம்பிச்சாரு, நல்லா தான் போட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க அவரை. ஏன்னா ப்ராபப்ளி அவருக்கு வந்து பாவம் ஸ்ட்ரகிளிங் பிகாஸ் த சைட் இஸ் வீக், பேட்டிங் வேற இல்லை, அதனால ஸ்ட்ரகிள் பண்றாரு போல இருக்கு. மற்றபடி இந்த சாரி பத்திரனா பதிலா நாத்தன் எல்லிஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறேன். யாரோட யூஸ் பண்ணலாம்? கண்டிப்பா அதுல என்ன இருக்கு? ஆமா, யார் போட்டாலும் ஒன்னே தான் ஆக போகுது. ஆமா, யாரோட யூஸ் பண்ணலாம். நான் தான் சொல்றேனே,
நீங்க சல்லடை போட்டு தேடினா கூட ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க. Okay. இன்ஃபேக்ட் எப்படின்னாக்க எல்லாரும் வந்து தே ப்ரிஃபர் டு சிட் இன் த பெவிலியன். தே டோன்ட் வாண்ட் டு ப்ளே இன் த 11. ஓகே ஓகே சார். அந்த லெவல்ல இருக்கு சிஎஸ்கே. ஆர்சிபியோட பேட்டிங் ரொம்ப நல்லா பண்றாங்க. சால்ட்டுக்கு பதிலா வந்து ஜேக்கப் பெத்தல் வந்தாரு. இப்போ வந்து சால்ட் வந்து இன்ஜுரி மீன் இல்னஸ்ல இருந்தாரு. இப்போ ஓகே நாளைக்கு இன்னைக்கு விளையாடுவாரா அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒண்ணு. இல்ல சால்ட் ஃபிட்டா இருந்தா சால்ட் தான் விளையாடணும். ஓகேயா? ஏன்னா அவர் வந்து இங்கிலாந்து ஓப்பனர் அண்ட் ஆல்சோ போன வருஷம் கல்கட்டா வின் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அதனால சால்ட் தான் விளையாடணும். சால்ட் கோலி தான் பெஸ்ட் காம்பினேஷன். அவங்களோட பிக்கெஸ்ட் பிளஸ் பாயிண்ட் படிக்கல் அட் நம்பர் 3. பயங்கரமா கிளிக் ஆடுறாரு அவர். அதுதான் பெரிய விஷயம். அதுதான் அவங்களுக்கு வந்து இந்த இம்பீட்டஸ் கொடுக்குது அந்த சைடுக்கு. எதிர்பார்க்காத நல்ல விஷயம் அதுன்னு இப்படி வச்சுக்கலாம். அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரை இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள வச்சிருந்தாங்க. திடீர்னு உள்ள நம்பர் 3 இறக்குறாங்க. அவர் வந்து பிரமாதம் ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு 50 அடிக்கிறாரு, 60 அடிக்கிறாரு. இஸ் குட். அதுக்கப்புறமா ஆஃப்கோர்ஸ் பட்டிடார் இருக்காரு. பட்டிடாருக்கு அப்புறம் டிம் டேவிட் இருக்காரு உள்ள. டிம் டேவிட் இருக்காரு. அண்ட் அதுவும் இல்லாம லியாம் லிவிங்ஸ்டன் அவர் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. நான் வந்து அவரோட ஃபேன். ஏன்னா ஹி போல்ஸ் வெரி வெல். சிஎஸ்கே வந்து இர்ரிப்பேரபிள் டேமேஜ் பண்ணிட்டாங்க அந்த ஆக்ஷன்ல. இப்போ இனி கூட சுரேஷ் ரெய்னா திட்டுறாரு, ஹர்பஜன் சிங் திட்டுறாரு, எல்லாம் திட்டுறாங்க. இந்த மாதிரி நாங்கெல்லாம் சொன்னோம் இந்த ஆள் எடு அந்த ஆள், எந்த ஆளும் எடுக்காம அவங்க வந்து வீம்புக்கு ஒரு எடுக்காம விட்டாங்க, நல்ல நல்ல ஆள் இல்லை அப்படின்னு அப்படியே சொல்றாரு சுரேஷ். சிஎஸ்கே ஸ்கவுட் வந்து பிரியன் ஷாரியா எல்லாம் சொல்லியிருக்காங்களா? பிரியன் ஷாரியா எடுக்கலாம். இவங்க ஆமா எல்லாரும் சொல்றாங்க. இல்லையே ஃபர்ஸ்ட் பந்த் ஸ்ரேயா ஐயர் எடுத்திருக்கலாமே. பிக் ஃபிஷர் 2 பேர் இருந்தாங்களே. ஏன்னா கேப்டன்சி வேற தோனி லாஸ்ட் இயர். அதனால இவங்க ருத்துராஜே நம்பியிருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ருத்துராஜ் வந்து விட்டா போதுன்னு ஓட்டார் ருத்துராஜ். ஓகே ஓகே சார். ஓவராலா இன்னைக்கு இல்ல சார், ஆர்சிபி வந்து நல்ல வின்னிங் சைடு டாப்ல இருக்காங்க. டெஃபினட்டா அவங்க வந்து they will do well. ஓகே. T20ல என்ன வேணா நடக்கலாம். அந்த வார்த்தை இருந்துட்டே இருக்கு. ஓகே. பட் இதுல வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி சிஎஸ்கே வின் பண்றது. ஓகே ஓகே சார். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.